கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, இந்த அருமையான நல்ல நாளிலே நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த 2020ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நம்மை கடந்த 7 மாதங்களாக அவருடைய கண்ணின் மணியின் போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாம் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்வுடைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஓய்வு நாளின் தொழுகையை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் இருந்த நிலையிலேயே நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவரும் எங்களை எப்பொழுதும் வாழ்விக்கிறவருமாகிய அன்பின் ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். ஜூலை மாதத்தை முடித்து ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாங்கள் நம்முடைய சமூகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, கடந்த போன மாதங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய திருப்பாதத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருவசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்ற ஆவலோடு நாங்கள் உங்களை நாடி தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்க போகின்ற ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்திலே எட்டவும் அதை கேட்டு நீர் எங்களுக்கு பிரதியுத்தாரமாக அளிக்க போகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் இன்றைக்கே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த தொழுகையை ஆவியிலும் உண்மையிலும் ஆசரிக்கவும் இந்த தொழுகை என்றும் உங்களுக்கு பிரீதியாய் இருக்கவும் நீர் எங்களை உங்களுடைய ஆவியின் வழிநடத்துதலால் எங்களை என்றும் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கின்றோம். வந்திருக்கின்ற குறிப்பாக தங்களுடைய வீடுகளிலே அமர்ந்து இந்த தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாவற்றிலும் இந்த தொழுகையை நாங்கள் முன் மாதிரியாக நாங்கள் கொண்டு நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு துணை செய்யும். இந்த நேரத்தை உடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் வழியாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவநாம மகிமைக்கேற்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 105வது ஞான பாடலின் 3 கவிகளை மட்டும் நாம் பாடுவோம். நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம், புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமாம் என்ற 105வது ஞான பாடலை நாம் பாடுவோம். Amen.
உமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் போலாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற உள்ளவர்களாய் ஆண்டு சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் போலாது. ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீண்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் சேதம் என்றும் மறைக்கிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய இடமற்ற நடக்கும் போக வருகிறோம். அளவில்லாத கடவுளே, எங்களை வீட்டுப்படி மரணத்திற்கு கொடுத்து இந்த ஒரே பேரான குமாரனுக்கு எங்களை திரும்பி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தோம். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ளும்படி உண்மையும் சத்தத்தை மறைகிற மையான அறிவையும் உடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுத்தலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் எதிரிகளில் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு நமது பரிசுத்த ஆவியை தந்தருளுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 8ஆம் ஞாயிறாகிய இன்றைக்கான ஆரம்ப வாக்கியம் அது 101ஆம் பக்கத்திலே காணப்படுகிறது. திருச்சபையார் இணைந்து பாடுவோம். உமது ஆலயத்தின் நாடோவிலே உமது கிருபையை சிந்தித்து கடவுளே, உமது திருநாமம் எப்படி விளங்குகிறதோ அப்படியே ஒரு புகழும் பூமியின் கடைமாற்றங்கள் பரியந்தம் விளங்குகிறது.
உங்களோடு இருப்பாராக. உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. 102 பக்கத்திலே காணப்படுகிற இன்றைய நாளுக்கான ஜெபம். ஆண்டவராகிய கடவுளே, உம்மாலே அன்றி நன்மையான ஒன்றையும் செய்ய திராணியற்றவர்களாகிய நாங்கள் முதல் சித்தத்தின்படி நடக்க உம்மாலே திராணி உள்ளவர்களாகும்படி செம்மையானவைகளை எப்பொழுதும் சிந்தித்து செய்யும் ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறு ஆராதனைக்கான முதலாம் வேத வாசிப்பு. சங்கீதம் 136. சங்கீதம் 136. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆளுகை செய்ய சூரியனை உண்டாக்கினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆளுகை செய்ய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. புயபலத்தினால் நீட்டிய கரத்தினாலும் அதை செய்தார், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார், அவர் கிருபை என்றும் உள்ளது. தமது ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தினவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமை உள்ள ராஜாக்களை அழித்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தன் தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமது தாழ்வில் நம்மை நினைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமது பகைவர் கையில் நின்று அவர் நம்மை விடுதலை பண்ணினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிற்கான 2ஆம் வேத பகுதி ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 5 முடிய. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஓ தாகமாயிருப்பவரே, எல்லாரும் தண்ணீரண்டே வாருங்கள். பணமில்லாதவரே, வாருங்கள், வாங்கி சாப்பிடுங்கள். வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்கி கொள்ளுங்கள். உணவாகாத பொருளுக்காக பணம் செலவைப்பணி, திருப்தி செய்ய பொருளுக்காக உழைத்து சம்பாதித்ததை நீங்கள் செலவைப்பணி. நான் சொல்வதை நீங்கள் கவனித்து கேளுங்கள், அப்போது நீங்கள் நலமானதை சாப்பிடுவீர்கள், கொழுப்பான பதார்த்தத்தை உண்டு கழிப்பீர்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். தாவீது அருளிய நிச்சயமான கிருபை வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களோடு நித்திய உடன்படிக்கை செய்கிறேன்.
இது அவரை பல தேசத்தாருக்கு காட்சியாகவும் பல ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜனத்தை வரவழைப்பாய். உன்னை அறியாத ஜனம் உன் கடவுளாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பகுதியை வாசித்தாயிற்று. தேவனே உனக்கு மகிமை உண்டாதது. கிறிஸ்துவ பண்டிகைக்கு பிந்தின 8ஆம் ஞாயிறாகிய இன்றைக்குள்ள நிருப பகுதி ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13 வசனங்கள் முடிக. எனக்கு பெருந்துக்கமும் இடைவிடாத மனோவேதனையும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறது பொய்யல்ல. இதற்கு என் மனசாட்சியும் பரிசுத்த ஆவிக்குள் எனக்கு சாட்சி. மாமிசத்தின்படி என் சொந்தத்தாராகிய என் சகோதரருக்காக கிறிஸ்துவை விட்டு நீங்கி சாபத்துக்குட்பட நான் விரும்புவதுண்டு. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்களும் அவர்களுடையவைகளே. மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் தோன்றினாரே. இவர் சர்வத்திற்கும் மேலான கடவுள், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்துக்குரியவர். ஆமீன். கடவுளின் வார்த்தை அவமாய் போயிட்டது என்பதில்ல. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இஸ்ரவேலரே அல்ல. ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பதினால் அவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் என்பதில்ல. ஈசாக்கினிடமே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் கடவுளின் பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்த வார்த்தையாவது, நான் மறுபடியும் இந்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்பதே. இதுவும் அல்லாமல் நம் பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே கர்ப்பவதியான ரபாக்களிடத்திலும் இது தெரிகிறது. தெரிந்தெடுத்தலுக்கு இசைவான தேவ தீர்மானம் கிரியைகளினால் அல்ல, அழைக்கிறவராலேயே நிலை நிற்கும்படி பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நன்மை தீமை என்றும் செய்யாமல் இருக்கையில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று அவளிடம் சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபில் அன்பு கூர்ந்தேன், ஏசாவையோ பகைத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது என்றார் என்பது. இன்றைக்கான சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 21 முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:13 முதல் 21 முடிய. இயேசு அதை கேட்டு அவிடம் விட்டு படகிலேறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு ஊர்களிலிருந்து கால்நடையாய் அவரை தொடர்ந்து போனார்கள். அவர் வெளியே வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனமுருகி அவர்களில் நோயாளிகளை குணமாக்கினார். சாயங்காலமான போது சீஷர் அவரிடம் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு, அவர்கள் போக அவசியமில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவர் அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மிஞ்சின துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர ஏறக்குறைய 5000 புருஷர் என்பதை வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷமாக வாசித்தாயிற்று. நாம் மீண்டுமாக 559வது பாடலின் 2-4 சரணங்களை பார்ப்போம்.
கிறிஸ்துவுக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட உடல் விசுவாசிகளை ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்கும்படியாக தங்கள் இல்லங்களிலே அமர்ந்து ஊடகத்தின் வாயிலாக ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்படியாக உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உண்மையாகவே இந்த மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில அந்த 2020ஆம் ஆண்டில நாம் 7 மாதங்களை முழுமையாக நாம் கடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் நாம் கடந்து இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் கடந்த சில வாரங்களாக இயேசு ரட்சகர் தம்முடைய திருவாய் மலர்ந்தருடைய அநேக ஓமைகளை குறித்தும் அந்த ஓமைகளின் வாயிலாக அவர் தம்முடைய சீடர்களுக்கும் தம்மை சுற்றி இருந்த மக்களுக்குமாக கூறின அநேக சத்தியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். இந்த வாரத்தில் இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 8ஆம் ஞாயிறின் இந்த காலை வேளையில நம்முடைய தியான பகுதியாக நமக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 21ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள பகுதியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றதான ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன என்று சொன்னால், இந்த நிகழ்வை வேதாகமம் அற்புதம் என்ற மிக அருமையான ஒரு வார்த்தையினாலே அது வர்ணிக்கின்றது. மிராக்கிள் என்று நாம் சொல்லுகின்றோம். அற்புதம் என்று நாம் எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், சாதாரணமாக இயற்கையாக நடக்க முடியாத ஒரு காரியம் நிகழ்கின்ற போது அதை நாம் அற்புதம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை தான், அல்லது இயேசு ஆண்டவரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலே வாசிக்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்த வேத பகுதி நமக்கு வாசிக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து 21ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள பகுதியிலே நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த அற்புதத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த அற்புதம் மட்டும்தான் வேதாகமத்திலே காணப்படுகின்ற 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். அது மட்டும்தான். அப்ப இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இந்த 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதோ, அதே போல இந்த 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரே அற்புதம் என்று சொன்னால், அது இயேசு ரட்சகர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த இந்த நிகழ்ச்சி மட்டும்தான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 44 வரை உள்ள வசனத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலும் இந்த அற்புதம் மிக தெளிவாக அழகாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் வாசித்து அறியலாம். அருமையானவர்களே,
சரி, நாம் இந்த அற்புதத்திற்குள்ளாக இயேசு ரட்சகர் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் பார்க்கின்ற போது, இயேசு தம்முடைய சொந்த ஊரிலே வல்ல செயல்களை அவரால் செய்ய முடியாமல் அவர் திரும்புவதை நாம் பார்க்கின்றோம். Jesus could not perform the mighty things, miracles in his own town. Why? Because of their doubtful nature. அவர்களுடைய சந்தேகத்தின் நிமித்தமாக, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவரால் தம்முடைய சொந்த ஊரிலே வல்ல செயல்களை செய்ய முடியாமல் போனது என்று வேதாகமம் நமக்கு சாட்சி பகருகின்றது. அருமையானவர்களே, ஆகவே சொந்த ஊரிலே இயேசு ஆண்டவரை குறித்து அவருடைய சொந்த ஜனத்தாரே இடறினார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. நம்பர் 1. நம்பர் 2 என்னவென்று சொன்னால், அதன் நிமித்தமாக இயேசு ஆண்டவரால் நியாயமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய வல்ல செயல்களை, உதவிகளை, ஆசீர்வாதங்களை அவர் செய்யாமல் அங்கிருந்து வெளியிலே வந்துவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் ஏரோது ராஜா இயேசுவை குறித்து சொல்லுகின்றதான ஒரு காரியம். ஏரோது இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஏரோது தான் யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் செய்கின்றான். அந்த ஏரோது இயேசுவினுடைய திருச்செயல்களை, அவருடைய போதனைகளை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் மீண்டும் மருத்துவரிலிருந்து உயிரோடு வந்திருக்கிறார் என்று ஏரோது சொல்லுகிறார். இதுதான் ஏரோது இயேசு ஆண்டவரை குறித்து கொடுக்கின்றதான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல மற்ற சுவிசேஷங்களை நாம் வாசிக்கின்ற போது இது கேட்ட உடனே இயேசு ரட்சகர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மற்ற சுவிசேஷங்களிலே உடனடியாக அவர் அந்த இடத்துல இருந்து வழி விலகி அவர் தனியே சென்றார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4ஆவதாக ஒரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டதை, சிறைச்சேதம் செய்யப்பட்டதை அவருடைய சீடர்கள் இயேசுவிற்கு அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். ஒரு மெத்த பரிதாபமான சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்கள். சொந்த ஜனம் தன்னை குறித்து இடர்கிறார்கள். தன்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் போகிறது. மூன்றாவது, ஏரோது அரசன் தன்னை குறித்து வைராக்கியம் கொண்டிருக்கிறார். யோவான் எப்படி கொல்லப்பட்டானோ அதே போல இயேசுவும் என்று அந்த நிலையிலே ஏரோது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். 4ஆவதாக நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் கொடூரமாக கொல்லப்படுகிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு தன்னுடைய முன்தூதனாக வந்தவர், தன்னை குறித்து அறிவிக்க அந்த உலகத்தில் வந்தவர், தன்னுடைய உறவினன், தனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ செம்மதி என்று தன்னை அடையாளம் காட்டினவர் சிறைச்சேதம் செய்யப்பட்டார் என்று ஒரு மிக மிக கொடூரமான இக்கட்டான மனமுடைந்து போகின்ற உணர்விலே இயேசு ரட்சகர் இருந்தார். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தனியாய் இருக்கும்படி அவர் வனாந்தர வெளிக்கு சென்றார் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். நாம் கூட நம்முடைய வீடுகளிலே சில நேரங்களிலே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற போது நாம் செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தனியாய் இருக்கும்படி நாம் விரும்புகிறோம். We wanted to go alone. We wanted to be in silence for some time. அதைதான் இயேசு ரட்சகருக்கு செய்வதாக நமக்கு இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஏன் இயேசு ஆண்டவர் யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை கேட்டவுடனே அவர் தனியே செல்லுகிறார் என்று சொன்னால், it is a mourning time. தமக்கு மிகவும் பிரியமான ஒருவன் கொலை செய்யப்பட்டிருப்பதை அறிந்து இயேசு துக்கித்தார்
அவருக்காக துக்கம் கொண்டாடும்படியாக அவர் கணித்து செல்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு ஆண்டவருடைய உணர்வுகளுக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்கிறது. அவர் மனிதகுமாரனாக இருக்கிறார், வேதனைப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார், துக்கப்படுகிறார், எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதகுமாரன் இடத்துல திடீரென்று ஒரு மாற்றம் பிறக்கிறது. அருமையானவர்களே, அதை தான் நாம் சற்று உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு ஊர்களில் இருந்து கால்நடையாய் அவரை தொடர்ந்து போனார்கள். அவர் வெளியே வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனமுருகி அவர்களில் நோயாளிகளை குணமாக்கினார் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அருமையானவர்களே, இயேசு ஆண்டவர் பல்வேறுபட்ட உணர்வுகளினாலே உணர்ச்சி கொந்தளிப்பிலே அவர் இருந்தாலும் அவரை தேடிக்கொண்டு மக்கள் கால்நடையாக சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி கால்நடையாக சென்ற மக்கள் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், சிறு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என்ன இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், மக்களுக்கு இயேசுவின் மேல் இருந்த ஒரு அதீதமான நம்பிக்கை, அந்த உறுதி அவர்களிடத்தில் இருந்தது. என்ன? தங்களுடைய தேவைகளை இயேசு நிச்சயமாக சந்திப்பார் என்று சொன்ன ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடத்தில் இருந்தது. ஆகவே அவர் எப்படிப்பட்ட உணர்வில் இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, எப்படியாவது அவரை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கிராமங்களிலே இருந்து தங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அவர்கள் இயேசு இருந்த இடத்தை தேடி சென்றார்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகின்றது. வழக்கமாக நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம மூடு சரியில்லைன்னா, நம்முடைய மனம் சரியில்லை என்று சொன்னால், யாராவது நம்மை பார்க்க வந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ வானாங்க, நாளைக்கு பார்க்கலாம். அதுதான் நம்ம சொல்றோம். இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை எனக்கு மனசு சரியில்லை, நான் அப்புறம் பார்க்குறேன், நான் வந்து அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிப்பதற்கு தான் நாம் யோசிப்போம். ஆனால் இயேசு ரட்சகர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அந்த தந்தையினுடைய ஒரே பேரான குமாரனாக அவர் இருந்தாலும், நெருக்கடியான சூழ்நிலையிலே இருந்தாலும், மக்களுடைய தேவையை அறிந்து அவர் எரிச்சலோடு அல்ல, வேதம் சொல்லுகிறது, மனதுருக்கத்தோடு அவர்களிடத்தில் அவர் வந்தார். வந்தது மாத்திரமல்ல, அவர் நோயாளிகளை குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களை 15வது வசனம் சொல்லுகிறது, சாயங்காலமான போது சீஷர் அவரிடம் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போதன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே முதலாவது இந்த 14வது அதிகார வசனத்தில் இயேசுவினுடைய மனதுருக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த 15வது வசனத்தில் சீஷர்களுடைய மனதுருக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்கு எப்படியாவது உணவளிக்க வேண்டும், அவர்களை சீக்கிரமாக அனுப்பினால்தான் அவர்கள் தங்களுடைய கடைகளுக்கு சென்று தங்களுடைய போதன பதார்த்தங்களை அவர்கள் வாங்க முடியும் என்று சொன்னார். இதை சொல்வதனால ஒருவேளை நீங்கள் எல்லாரும் அன்றைக்கு கூட ஒருவேளை லாக்டவுன் 6 மணிக்கு இருந்ததா என்று கேட்கக்கூடாது. காலதாமதமாகிவிடக்கூடாது, இதோ நேரத்திலே மக்கள் அல்லல் படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே சீடர்கள் சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே சீடர்கள் சொல்கிறார்கள், இவர்களை சீக்கிரமாக அனுப்பிவிட வேண்டும். Lord sent them immediately because they have to go and buy their food என்று சொல்றார். இயேசு ஆண்டவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, அவருடைய சுகமாக்கும் வல்லமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை சீடர்கள் பிரிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இயேசு ஆண்டவருடைய திருவார்த்தைகளை விட, இயேசு ஆண்டவருடைய திருச்செயல்களை விட உணவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது.
ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்முடைய ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, என்னவென்று சொன்னால், செவிக்கு உணவில்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்லும். அருமையானவர்களே, செவிக்கு அங்கே ஏற்கனவே இயேசு ரட்சகர் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதமான பதிலை சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தில், இயேசுவோ அவர்கள் போக அவசியம் இல்லை. they need not go. அவர்கள் ஏன் போக வேண்டும்? நீங்களே அவர்களுக்கு போதனம் கொடுங்கள் என்றார். நீங்களே அவர்களுக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான பதிலை இயேசு ஆண்டவர் அங்கே சொல்லு. அவர்கள் ஏன் போக வேண்டும்? அவர்கள் ஏன் போக வேண்டும்? பல நேரங்களில் நம்ம எப்பவுமே அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்கணும். உணவு என்பது நமக்கு மிக மிக முக்கியம். அதாவது அடுத்தவர்களுடைய உணவு அல்ல, நம்முடைய உணவு. நாம் சரியாக சாப்பிட வேண்டும். நான் சரியாக அந்த உணவு நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். என்னுடைய உணவு மிக ருசியுள்ளதாக இருக்க வேண்டும். இப்படிதான் நாம் நம்முடைய கருத்துக்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், எண்ணங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், being with me is very precious. இயேசுவோடு இருப்பது என்பது மிக மிக உணர்வான ஒரு நிலை. அது உணவு, உடை, மற்ற உரையுள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு உன்னதமான நிலையாக இருக்கிறது. ஆகவே இயேசு சொல்லுகிறார், அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்களே அந்த உணவை அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவதை நாம் இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இது ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன். ஆனால் 17வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அதாவது எங்க கிட்ட என்ன இருக்குதுன்னா 5 அப்பமும் 2 மீன்களும் தான் இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அது எங்களுக்கு, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. எங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய ஆட்டிட்யூட். நமக்கு உணவு இருக்கிறது என்று சொன்னால் உலகம் முழுவதுக்கும் உணவு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம், அல்லது நாம் நினைத்து கொள்கிறோம். நமக்கு தண்ணீர் குடிக்க தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் உலகம் முழுவதுக்கும் குடிக்க தண்ணீர் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அதே விதமான ஒரு பதிலை தான் நாம் இங்கே சீடர்கள் இடத்துல எதிர்பார்க்கிறோம். என்னன்னு சொல்ல, எங்களுக்கு 5 மீன்களும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனால் இது அவர்கள் எல்லாருக்கும் போதுமானது இல்லையே, பற்றாதே என்று சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் 18வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவர் அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். So, as long as it is in our hands, it belongs to us. அது நமக்கு மட்டும்தான். அதுக்கு வெறும் 5 அப்பம் தான், 2 மீன்கள் தான். ஆனால் இயேசு அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது சீடர்கள் அதை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். சீடர்கள் அதை கொண்டு போய் கொடுக்கின்ற போது அது எல்லாருக்கும் உரிய உணவாக அது மாறுகிறது என்று பார்க்கின்றோம். இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், the sharing and giving. The sharing is very very important in Christian life. நம்முடைய வாழ்க்கையில பகிர்ந்து உண்ணுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆதி திருச்சபை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் அந்யோன்யத்திலும் அவர்கள் தனித்திருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பம் பிட்குதலிலே அவர்கள் தனித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த உணவளிக்கின்ற இந்த காரியத்தை இயேசு ரட்சகர் மிக தெளிவாக அவர் செய்கிறார். ஒருவேளை நாம் இந்த கேள்வியை நமது மனதில் கேட்டு பார்க்கலாம். இயேசு ஏன் அந்த அப்பங்களை பிட்டு ஆசீர்வதித்து சீடர்களிடத்தில் கொடுத்தார்? நேரடியாக எல்லாருடைய தட்டுகளிலும் போய் விழும்படி செய்திருக்கலாமே.
ஏன் அவர் இந்த நம்பிக்கை இல்லாத இயேசுவினுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற சீடர்கள் மூலமாக ஏன் அதை அவர் பகிர்ந்தளித்தார் என்ற கேள்வி நிச்சயமாக நாம் நம்முடைய மனதில் எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்பினால் நமக்கு கிடைக்கின்ற பதில் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய வல்ல செயல்களின் மூலமாக நிகழ்கின்ற இந்த அற்புதத்தில் சீடர்கள் நேரடியாக பங்கெடுக்க வேண்டும், சீஷர்கள் மூலமாக இந்த அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்று இயேசு ரட்சகர் விரும்பினார். அருமையானவர்களே, ஆகவே எந்த சீடர்கள் நம்மிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கிறது என்று சொன்னார்களோ அவர்களே 5000 பேருக்கும் அந்த உணவை பங்கிட்டுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 5000 பேர் என்று சொன்னால் 5 அப்பம் is equal to 5000. அப்படியானால் ஒரு அப்பம் 1000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். 13வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், விதைக்கிறவர்களுடைய உவமையிலே பார்த்தோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 அது பலனை தந்தது என்று பார்க்கிறோம். அந்த உவமையிலே நாம் என்ன பார்க்கிறோம்னா 1 is equal to 100. ஆனால் இங்கே இயேசு ரட்சகர் என்ன சொல்கிறார்? 1 is equal to 1000. அதாவது 100 மடங்கு என்று நாம் சொல்லுவதை போல அந்த 10 மடங்கு அதிகமாக நாம் பலனை தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் நாமாகவே இருந்தால் 100 மடங்கு தான். ஆனால் நாம் இயேசு ஆண்டவருடைய கரத்திலே போகின்ற போது, அவருடைய கரத்திற்கு உட்படுகின்ற போது நாம் 10 மடங்கு அதிகமாக 1000 மடங்கு பலன் தருகின்றவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை தான் வேதாவும் நமக்கு இங்கே சொல்லுகின்றது. அருமையானவர்களே, இயேசு நம்முடைய பசியை தீர்க்கிறவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் நம்முடைய பசியை தீர்க்கிறவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் யாருக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலகம் தோன்றினது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்திலே நீங்கள் சேருங்கள் என்று சொல்லுவது எதை குறித்து, யாருக்கு என்று சொன்னால், நான் உணவில்லாது இருந்தேன், எனக்கு உணவளித்தீர்கள் என்று சொல்லுகிறவர்கள். Those who fed the people who are suffering out of hunger, பசியினாலே துடித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உணவை அளித்தவர்களுக்கு இயேசு ஆண்டவர் மீண்டுமாக 1 மாதத்திற்கான ரேஷனை கொடுக்கவில்லை. மாறாக இந்த உலகம் முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கின்ற, எல்லாரும் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒரு மேலான பொக்கிஷமான பரலோக ராஜ்யத்தையே அவர்களுக்கு தந்து விடுகின்றார். ஏனென்று சொன்னால், பசியாய் இருந்தவர்களுக்கு அவர்கள் உணவளித்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் இந்த முதல் சில வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: ஓ தாகமாயிருப்போரே, எல்லாரும் தண்ணீர் அண்டை வாருங்கள், பணமில்லாதவரே வாருங்கள், வாங்கி சாப்பிடுங்கள். இன்னைக்கு நாம தொலைக்காட்சியில பார்க்கின்ற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். இஃப் யூ ஹேவ் மணி யூ கேன் ஆர்டர் யுவர் ஃபுட், இட் வில் ரீச் யூ, அது உங்களிடத்துல வந்து சேரும். இதைதான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு ஆண்டவருடைய கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உங்களிடத்திலே பணம் இல்லையா, கவலையை விடுங்கள், நீங்கள் வாருங்கள், இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்கள், வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உணவாகாத பொருளுக்காக பணம் செலவழிப்பானேன், திருப்தி செய்யா பொருளுக்காக உழைத்து சம்பாதித்ததை நீங்கள் செலவழிப்பானேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இயேசு ரட்சகர் கொடுத்த இந்த உணவை உண்டு வசனம் சொல்லுகிறது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அவர்கள் திருப்தி அடைந்தார். They were satisfied with what they have received from the hands of our Lord Jesus Christ. இயேசு ஆண்டவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட உணவு அவர்களுடைய பசியை தீர்த்தது மட்டுமல்ல, திருப்தி அடைந்தார்கள். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறீர் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது.
நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அருமையாகும். யோபுவின் புத்தகத்தை நாம் பார்க்கின்ற போது யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். இவற்றால் மானிடரை நியாயம் தீர்க்கிறார், ஆகாரத்தையும் மிகுதியாய் அருளுகிறார். ஆகாரத்தை ஆண்டவர் சும்மா அப்படியே சொடுக்கி சொடுக்கி கொடுக்கறதில்லை, கிள்ளி கிள்ளி கொடுக்கறதில்லை. அவர் மிகுதியாய் அருளுகிறார். சம்சுவஸ் ஃபுட், எல்லாமே தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதனால நாம் போகின்ற வழியெல்லாம் அதை இறைத்து கொண்டு போக முடியாது. சிலருக்கு வீண் ஜம்பம் பெருமை என்னவென்று சொன்னால், வீட்டிலே இருக்கின்ற உணவை மறுநாள் கொண்டு வந்து வெளியிலே கொட்டுவது அவர்களுக்கு பெருமை. தட்டிலே போட்டு சாப்பிட்டு விட்டு கொட்டுவது பெருமை. ஆலயங்களிலே கூட நாம் பார்க்கின்றோம், திருச்சபைகளிலே ஏதாவது ஒரு விழாவை நாம் நடத்துகின்ற போது நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நிறைய ஐட்டம்ஸ் அதில் வச்சிருக்கும். நிறைய ஐட்டம்ஸ், ஒரு முட்டை, ஒரு ஃப்ரைட் சிக்கன், அல்லது ஒரு ஒரு மட்டன் கிரேவி, இதெல்லாம் இல்லைன்னா யாருன்னா ஏன்னா ஃபிஷ் எல்லாம் வைக்கல, அதுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வைக்கிறது, அப்புறம் ஒரு லட்டு, அப்புறம் ஒரு கேசரி, எல்லாத்தையும் வைத்து கொடுப்போம். ஏதாவது இரண்டை மட்டும் தின்றுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் குப்பையிலே போடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அருமையாக இது ஆண்டவர் எக்ஸஸா கொடுக்கறதுனால வருகின்ற கொழுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, மீதியான துணிக்கைகளை சேகரியுங்கள். அதை நீங்க வேஸ்ட் பண்ண முடியாது. யூ cannot waste it. நீங்கள் வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு முறை நம்முடைய திருச்சபையில மிஷனரியாக பணியாற்றி கொண்டிருந்த டாக்டர் ஹெர்பர்ட் வாஃபர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். மாலை நேர நிகழ்ச்சி. ஒரு தேநீர் விருந்தோடு அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு பஃப், ஒரு தேநீர் கோப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் சாப்பிட்டார்கள், அவரும் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அந்த பஃப்ல ஒரு பாதி அவரால் சாப்பிட முடியவில்லை. அநேகர் சாப்பிட முடியாதவர்கள் கொண்டு போய் அதை டஸ்ட்பின்ல போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் டாக்டர் வாஃபர் அதை அப்படியே ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு கவர்ல போட்டு தன்னுடைய பையிலே அவர் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார். அங்கே இருந்தவர்கள் கேட்டார்கள், என்ன உங்களுக்கு சாப்பிட முடியும்னா போட்டுருங்க, ஏன் அதை மற்ற எடுத்து போறீங்க? ஐயனவர்கள் சொன்னார், இல்லை, இதுதான் என்னுடைய இரவு உணவு, இதை நான் வீணாக்க முடியாது, இதை நான் என்னுடைய அறைக்கு எடுத்துக்கொண்டு போய் அங்கே நான் அதை சாப்பிடுவேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இதுதான் the attitude. What we learn from Jesus is that we should not waste our food. நாம் நம்முடைய உணவை நாம் வீணாக்க கூடாது என்பதை இயேசு ரட்சகர் இதன் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 22வது சங்கீதம் 22 வசனம் 26 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 22:26 வசனம், சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கடவுளுடைய வசனம் எதுனா நீங்க சாப்பிடுங்க அதனால சொல்றதில்லை. புசித்து திருப்தி, அது ரெண்டுமே கூட வரும். ஆண்டவர் உன்னை போஷிக்கிறார் என்று சொன்னால் நீ திருப்தி அடைவாய். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நீ திருப்தி அடைய வேண்டும். ஐயோ ஒன்னும் கொடுக்கலையே அப்படி இல்ல, இன்னும் கொடுக்கலையா, we want some more என்று ஒரு பெரிய ஒரு கிரீடினஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அருமையாக அதைதான் இந்த சங்கீதத்துல நாம் பார்க்கின்றோம். திருப்தி அடைவார்கள், நன்மையினால் என் வாயை அவர் திருப்தியாக்குகிறார் என்று கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்பவர். திருச்சபை இதை கவனிக்க வேண்டும்.
திருச்சபை தலைவர்கள் இதை கவனிக்க வேண்டும். திருச்சபை யாரை கர்த்தராக கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறதோ, யாரை ரட்சகராக கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறாரோ, do you know what is his attitude? கவனிங்கள். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர், அந்நியனை சிநேகித்து அவனுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர், அந்நியனை சிநேகிக்கிறவர். என் மாமனை, என் மச்சானை, என் மனைவியின் தம்பியை, அப்படி இல்லை. என் பங்காளிய, அப்படி இல்லை. சர்ச்சு எதற்காக இருக்கிறது என்று சொன்னால் அந்நியனை சிநேகிப்பதற்காக இருக்கிறது. ஆகவேதான் பல நேரங்களிலே நம்முடைய திருச்சபைகளிலே விழாக்களிலே உணவளிக்கும் போதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? உணவை நன்றாக சமைக்கிறோம். அது சமைக்கும் வரைக்கும் தான் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். சமைத்த உடனே வந்து சொல்லிவிடுவோம் உணவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா இதோட ப்ரோக்ராம் நிறுத்துங்க. ஏன்னா உணவு காத்திருக்க கூடாது. கர்த்தர் காத்திருக்கலாம், அவரை நாளைக்கு கூட நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் உணவு சூடு ஆறுவதற்கு முன்பாக நாம் சாப்பிட்டு விடுவோம். ஆகவே நாம் போகிறோம், சாப்பிடுகிறோம், மீதி ஆகிறது. அதை நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கோ அதில் ஏழைகளுக்கோ மீந்த உணவை நாம் கொடுப்பது கிடையாது. மாறாக ஆலயத்திலேயே எப்படியாவது ஒரு உரையை, ஒரு கவரை ஏற்பாடு செய்து அந்த உணவை நாம் எடுத்துக்கொண்டு போய்விடுவோம். We don't have the sense to share the food with our neighbors. அது நம்முடைய உணவு அல்ல, கர்த்தர் நமக்காக கொடுத்த உணவு என்ற சிந்தனை கூட நமக்கு இருப்பதில்லை. அருமையானவர்களே, ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இயேசு ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Jesus blessing us. Jesus is blessing us. We are blessed to be a blessing to others, my dear brothers and sisters. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம் உதவாகத்தான் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற திருச்சபையாக மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய திருவார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகின்ற திருச்சபையாக, விசுவாச குடும்பங்களாக, விசுவாசிகளாக நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை செய்து நம்மை காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிறுநடையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்தின் புதிய ஓய்வு நாளிலே நீர் கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதுமாக பயமும் திகிலும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யார் எங்களை காப்பாற்றுவார்கள் என்றே தெரியாத ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் நீர் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய அன்பின் சட்டைகளின் கீழாக நீர் எங்களை அடை காத்துக் கொண்டீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறவேன் என்று உம்முடைய திருவசனம் சொல்லி இருக்கிறது. அது சாதாரண வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. அந்த தெய்வீக வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்படியே அதை அபியாசிக்க, செயல்படுத்த, நம்பிக்கையோடு விசுவாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆவடி போதக வட்டத்தில் இருக்கின்ற பெத்லகேம் லூத்தரன் திருச்சபையின் விசுவாச குடும்பங்களுக்கும், பரிசுத்த பேதுரு லூத்தரன் திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்களுக்குமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. உடைய மன துருக்கம் என்றென்றும் இந்த திருச்சபைகளின் மேல், இந்த தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியின் மீதும் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் வழியாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எழுந்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதத்திற்கு பிற்பாடு தேவ ஆசீர்வாதத்தோடு என்ற 13ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.